வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். லாஸ்ட் 2 டேஸாக எங்களுக்கு நடக்கிறது வந்து எங்களாலே நம்ப முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட் த சேம் டைம் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா நேத்திக்கும் சரி இன்றைக்கும் சரி எல்லா ஷோஸுமே ஆடியன்ஸ் இவ்வளோ புக் பண்ணி ஃபேமிலிஸாக வந்து பார்க்குறதுன்றது நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அது நடக்குதுன்ற போது நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். எல்லாேருக்கும் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது எல்லாம் பேசிப்போம். இந்த மாதிரி இந்த சீனுக்கு வந்து இது நல்லா இருக்கும்ல எக்ஸ்ப்ரெஷன் அப்படிலாம் பேசுவோம். பட் அது இன் ரியாலிட்டி கேட்கும் போது ஆடியன்ஸ் கிட்டேருந்து அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் 2 டேஸாக எல்லா தேட்டர்ஸ்க்கும் விசிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்திருக்கோம். எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க ஆடியன்ஸ். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு எல்லாேருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஸோ வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஹை டு கோயம்புத்தூர் பீப்புள் அண்ட் கோயம்புத்தூர் ப்ரெஸ். ஸோ இந்த படம் கதையாக என்கிட்ட கென் சொல்லும்போது நான் எந்தெந்த மொமெண்ட்லலாம் ரசிச்சனோ, ரொம்ப என்ஜாய் பண்ணணும். ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தை நான் பண்ணணும்னு என்ன விஷயத்தோடு இருந்தனோ அது கரெக்டாக போய் ஆடியன்ஸில் லேண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை மீறி வர நம்பர்ஸ் எல்லாமே நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு மேசிவ் நம்பர்ஸ் தான். பட் இப்போயுமே இங்கே வந்து ப்ரெஸ் மீட் மேலே நடந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் படத்துக்கு உள்ள ரெஸ்பான்ஸ் கேட்ட உடனே மனசு அங்கே தான் போக தோணும் நமக்கு. 10 ஷோ பார்த்துட்டு வந்திருக்கு படம் கிட்டத்தட்ட சென்னையில். இருந்தாலும் ஒரு ஊர்லேயும் ஒருத்தங்களும் இந்த மொமெண்ட்டை என்னவா என்ஜாய் பண்ணுறாங்க, என்னவா செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுல தான் ஆர்வம் இன்னும் அதிகமாகவே இருக்குது. We are still processing whatever is happening around us. So I hope Ken will be a big star after this film, and he is already a star. I hope. Thank you so much for எல்லாருக்குமே. Thank you. Heroines. ப்ரெசன்ட் மீடியாவுக்கு வணக்கம். நாங்கள் சென்னை தியேட்டர் விசிட்டெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ கோயம்புத்தூர் வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே வந்து தியேட்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறது பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் இவ்வளோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கும் பர்சனலாக இது ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் தான். கென்னுக்கு தான் நான் இதுக்கு தேங்க்யூ சொல்லணும். நானும் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இதெல்லாம் ரொம்ப பர்சனலாக ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது இந்த ஃபீலிங். தேங்க்யூ எல்லாருக்கும். வந்து எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி ரொம்ப லவ் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தேங்க்ஸ் என்னை இதில் சூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இவங்களோட ஒரு கனவு, ஒரு 2 இயர்ஸ் கனவு ஃபைனலி ட்ரூவாக மாறும்போது அது விட்னஸ் பண்ண அதோட பார்ட்டாக இருக்க முடியும்போது அதை விட சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஒரு நியூகமர்னு பார்க்காம இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க அவனுக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். சினிமா ட்ரீம் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நீங்கள் எங்கள் படத்தை ஏற்றுக்கொண்டு பார்க்கும்போது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சின்னா. ஸோ நான் இந்த படத்தில் வந்து கென்னோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிறேன். எனக்கு இதான் நான் நடித்த முதல் படம். எனக்கு இந்த வாய்ப்பு தந்த கென்னுக்கும் கருப்பையானுக்கும் நன்றி. சரி, இவ்வளோ ஃபோமில் நாங்கள் பேசுகிறது இல்லை, அதுதான். பட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ நன்றி எல்லாருக்கும். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஈஸ்வர். நான் இந்த படத்தில் டேவிட்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இதுதான் முதல் படம். எல்லாத்துலேயுமே இதில் நான் லிரிக் எழுதியிருக்கேன், என்னை பாட வச்சுருக்கேன். எல்லாமே என் ஃப்ரெண்டு கென்னன் கேங்கில் ஒருத்தனாக நான் இருக்கேன். ஸோ இவனோட ஒரு 6 இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் கென்னோட. ஸோ ரொம்ப ஹாப்பி. அவன் மட்டும் முன்னேறதை தாண்டி எங்கள் எல்லாரையுமே சேர்த்து கொண்டு வந்திருக்கான். ஸோ அதனால் எல்லோரும் அங்கே சென்னையில் என்ன சப்போர்ட் கொடுத்தாங்களோ அதே இங்கே கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கென்னுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நடக்கிறதுல இருந்தால் ஃபஸ்ட்டு புதுசாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன சொல்கிறதுன்னு தெரியுது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இல்லை சார், இது இந்த பையனுடைய பிரவீன்ன்ற பையனுடைய லைஃப் ஸ்டோரியாக இருக்கிறதுனால இவன் ஒரு 3 பொண்ணுங்களை கடந்து வரான்ற மாதிரி ஒரு கேரக்டராக இருந்துச்சு.
அப்படின்ற ஒரு கேரக்டரில் தான் இருந்துச்சு. முதல் 2 ஹீரோயின்ஸுமே வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக பயங்கர ஜோவியலாக இருக்கிற மாதிரி தான். செகண்ட் ஹீரோயினுடைய லவ் போர்ஷன் தான் கொஞ்சம் படத்தில் சீரியஸான லவ் பாயிண்ட்டு அந்த பையன் லைஃப்பில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அனிஷ்மா வந்து சிறை நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பிகினிங்கில். எனக்கு வந்து ஒரு ஹீரோயினாக இல்லாமல் ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு செகண்ட் ஹாஃபில் தேவைப்பட்டாங்க. அப்படி தான் அனிஷ்மாவை இந்த படத்தில் காஸ்ட் பண்ணோம். மற்ற 2 ஹீரோயின்ஸுமே அந்த பேசிஸ் எல்லாருமே மெயினானா ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்கணும், கொஞ்சம் ஸ்கூல் ஏஜாக இருக்கணுன்றது எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதுதான் மெயின். இல்லை சார், முதல்ல சுராஜ் சார் நான் கதை எழுதும் போது சுராஜ் சாரும் பசுபதி சாரும் தான் நடிக்கணுன்ற மாதிரி ஐடியா இருந்துச்சு. பட் அந்த டைமில் வந்து பசுபதி சார் வந்து பைசன்லேருந்து நிறைய படம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அது பண்ணிகிட்டு இருக்கும் போது அவருடைய டேட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. பட் சுராஜ் எனக்கு என்னென்னா ஒரு காமெடி அட் த சேம் டைம் எமோஷ்னலாக பண்ணுற ஒரு அப்பா கேரக்டர் தேவைன்னு தோணுச்சு படத்துக்கு. அப்போ சுராஜ் சார் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. பட் அவர் ஜெயிலர் அதுதான் ரொம்ப பிஸியாக இருந்தார், அவர் டேட்ஸே கிடைக்கல. ஓகே நான் இது நடக்காது போலன்னு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக தான் இருந்தேன். ரேண்டமாக என் ப்ரொடியூசர் அவரை வேறு ஒரு விஷயமாக பார்க்க போய் அவர்கிட்ட ஒரு கதை இருக்குது நீங்கள் கேட்குறீங்களான்னு இவர் சொல்லி அப்படி கதை சொல்லி தான் அது நடந்துச்சு. ஸோ உண்மையில் அது ஒரு மாதிரி வெற்றி சார் எப்போவுமே சொல்லுவார், ஒரு கதை வந்து அந்த கதைக்கானதை தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த மாதிரி நடந்தது தான் எனக்கு சுராஜ் சார். இல்லை சார், நான் முதல்ல இந்த படம் பண்ணுறப்ப எங்கள் எல்லாருக்குமே ஒரு எப்படி சொல்லணுன்னா, இப்போ நாங்கள் எல்லாருமே புது பசங்க, நாங்கள் எல்லாருமே ஒன்று பண்ணுறோம். அப்போது எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கும் சரி, எங்களை பேக்கப் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் மியூசிக்கில் அது மெயினாக இருக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா படத்தில் நிறைய பாட்டு இருக்குது. ஸோ அது ஒரு மியூசிக் டேரக்டர், பெரிய மியூசிக் டேரக்டராக இருந்தால் நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்னு தோணுச்சு. அப்போ ஜிவி அண்ணன் அப்ரோச் பண்ணும்போது தான் ஜிவி அண்ணன் வந்து நீ ஃபஸ்ட் டைமாக ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணுறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி தான் பண்ணார். ஸோ அப்படி தான் அது நடந்துச்சு. இல்லை சார், எனக்கு டேரக்டர் ஆகணுன்ற ஆசையே இருந்ததில்லை சார். நான் இப்போ டேரக்டர் ஆனதுமே வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் ஒரு நல்ல ஆக்டர் ஆகணும், எனக்கு ஹீரோவாக நடிக்கணுன்ற ஆசை தான் ரொம்ப இருந்துச்சு, சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. பட் வந்து எனக்கு அசுரன், விடுதலை, அப்புறம் வாத்தியில் எல்லாத்துலேயுமே நான் சீரியஸான ரோல் நடித்ததுனால எனக்கு வெறுமே சீரியஸான கேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்துச்சு. நான் முன்னாடி என்ன படங்கள் பண்ணனோ அதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே வந்துச்சு. ஸோ அப்போ இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நமக்கு ஒரு நல்ல ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ எந்த டேரக்டருமே நமக்கு அந்த மாதிரி ஒரு கதையில் அப்ரோச் பண்ணாதனால சரி நம்ம ஒன்று டைரக்ட் பண்ணுவோம், நம்மளை ப்ரெசென்ட் பண்ணோன்னா யாருக்கிட்டேயோ ஏதோ ஒரு கதை இந்த மாதிரி சிமிலராக இருந்துச்சுன்னா கூட நாளைக்கு நம்ம மைண்டில் தோணுவோம்ல அவங்களுக்குன்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த படமே பண்ணுது சார். அடுத்து இப்போதைக்கு ஆக்சுவலாக எதுவுமே இல்லை சார், இது முடிச்சுட்டு தான். ஏன்னா ஓப்பனாக சொல்லணுன்னா லாஸ்ட்டு ஒரு ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாலாம் செம ப்ரெஷர் ப்ரொடியூசருக்கு. ஏன்னா நான் 19th படம் ரிலீஸு, நான் வந்து 17th நைட்டு தான் படமே லாக் பண்ணி அமைச்சேன். ஸோ யாரையுமே மீட்டும் பண்ண முடியல, ரொம்ப ப்ரெஷராக தான் லாஸ்ட் மினிட்டில் போயிட்டுருந்துச்சி சார். எப்படியாவது ஃபஸ்ட் டைம் வெளில வருது, ப்ராடக்டாக கரெக்டாக வந்துடணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அதனால் கதைகளும் சரி, இப்போது யாரையுமே படத்துக்கு அப்புறம் இன்னும் எதுவும் மீட் பண்ணல சார். இது எல்லாமே முடிச்சுட்டு சார். தணிக்கை குழு தான் சார். சார் சென்சார் போர்டு வந்து எங்கள் படத்துக்கு ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக வந்துட்டு அவங்க படம் பார்த்துட்டு ப்ராசஸ் எல்லாமே எங்களுக்கு ஸ்மூத்தாக. சென்சார் சைடில் எங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் எங்களுக்கு பிகினிங்கில் எங்களுக்குமே வந்து ஏன்னா ஒரு டைம் லைனும் கைட்லைன்ஸும் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம மேட்ச் ஆகிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. இல்லை எதுவுமே இல்லை சார். அவங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சார். ஆக்சுவலாக நாங்கள் சில இடங்கள் வந்து பீப்பாக இருக்கும்னு சொல்லி ரொம்ப பயந்தோம். பட் அவங்க வந்து இதை ஒரு படமாக பார்த்து எங்களுக்கு அவங்க பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக சார். புதுசாக வரவங்களுக்கு இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்கு நாங்கள் தான் எக்ஸாம்பிள். இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்தால் வில் பி வெரி ஹாப்பி. இல்லை சார், அது எல்லா ஓப்பனாக சொல்லணுன்னா ரொம்ப வரவேற்கிறாங்க சார். இப்போது இருக்கிற நிறைய டேரக்டர்ஸும் சரி, நான் இந்த படம் எழுத ஆரம்பித்து ரிலீஸ் வரைக்குமே இவர் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர், நான் ஃபஸ்ட் டைம் டேரக்டர், இவருக்கு பின்னாடி இப்போ அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் இவர் பேக்கப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொன்னால் தான் நமக்கு தெரியும். நம்ம ஒரு விஷயத்துக்கு முதல்ல வரோம், நமக்கு அந்த அனுபவமோ வயசோ பெருசாக கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடி படம் பண்ணி நம்ம பெருசாக லுக்கப் பண்ணுற
ஆட்கள் நமக்கு பின்னாடி இருந்து இதை பண்ணு இதை கரெக்டாக பண்ணுன்னு சொல்லி அந்தளவுக்கு வெல்கமிங்காக இருக்கிறதுக்கான இண்டஸ்ட்ரி இங்கே ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்குது. ரொம்பவே இருக்குது. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், நல்ல படம் பண்ணால் சப்போர்ட் பண்ண இங்கே ஆட்கள் இருக்காங்க. ஸோ நல்ல படம் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். சார் ஆமாம் சார், அது கேங் சுத்தம். இவன் அந்த கேங்கில் இருக்கான், அவன் இருக்கான். நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்து தான் அந்த கதை எழுத ஆரம்பித்தோம் சார். ஏன்னா இது ஒரு மொட்டை மாடியில் நைட்டு சும்மா நடந்த ஒரு சம்பவம் சார். என்னடா அது நடக்கவே மாட்டேங்குது, வாங்கடா ஒன்று எழுதுவோம், எதாவது ஒன்று இப்படின்னு எடுத்து அது ஒரு ப்ராசஸாக போயிட்டே இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், நம்ம படம் வந்து ஸ்க்ரீன்லேயே வந்துருச்சா, தேட்டர்லேயே புக்காக ஆரம்பிச்சிருச்சான்ற மாதிரி. எங்களுக்கு இன்னும் நம்ப முடியல. ஏன்னா நாங்கள் இந்த படத்தை ஃபோனில் எடுத்து அதே பார்த்து அதுக்கப்புறம் படமாக பண்ண ஒரு கேங் சார். ஸோ எங்களுக்கு வந்து ஃபோனில் எடுத்தோம், ஒரு கேமராவில் எடுத்தோன்ற மாதிரி விளையாட்டுத்தனமாக இருந்தோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட எங்களுக்கு எல்லாருமே புது பசங்களாக இருக்கனால எங்களுக்கு க்ரைட்டீரியா கிடையாது, ஹையார்கி கிடையாது. நாங்கள் அவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோவாக ஒர்க் பண்ணோம். இன்னும் நடிக்கிற ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. படமாக ரிலீஸ் ஆகி இன்றைக்கி ரியாலிட்டியில் வந்து இவ்வளோ புக்கிங்ஸ் ஆகுது, தேட்டர்ஸு இவ்வளோ ஆடியன்ஸ் வராங்க, கை தட்டுறாங்கன்ற போது தான் நமக்கு ரியாலிட்டியே படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, வெளில வந்துருச்சுன்றது. சார் ஃபுல் பட்ஜெட்டாக ப்ரொடியூசர் தான் மொத்த நம்பராக சொல்லலை, பட் ஒரு புது ஹீரோவுக்கு பண்ணுற பட்ஜெட்டை விட ஒரு 2 மடங்கு பெரிய பட்ஜெட்னு வச்சுக்கலாம். சார் சிம்பு அண்ணன் நேற்றுக்கு ட்வீட் பண்ணியிருந்தார். அவர் படம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் சார். இந்த மாதிரி இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குன்ற மாதிரி. ஏன்னா அவங்கள மாதிரி ஆட்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஹிட்டு கொடுத்து இந்த மீட்ரு புரிஞ்சவங்க, அவங்கக்கிட்டேருந்து இப்படி ஒரு வேர்ட்ஸ் வரும்போது நமக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். இல்லை சார், எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதான் நான் சொன்னேன், நாங்கள் ஃபோன்லேயே எடுத்து பழகினனால என் ஃப்ரெண்ட்ஸே வந்து அசோசியேட் டைரக்டரு, கோ டைரக்டரு, அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான 2-3 பேரை மட்டும் வச்சுக்கிட்டோம். கேமராமேன் புது அண்ணன். ஸோ இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ இந்த முட்டைக்கலைக்கு பாட்டு இருக்குல்ல சார், அது முதல்ல படத்துக்கு முன்னாடி பண்ணப்போ காலையில் ரொட்டீன் அந்த பாட்டை போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடி தான் ஷூட்டிங் ஆரம்பிப்போம். ஷூட்டிங்க்கு வர லைட்மேன் அண்ணன் எல்லாருமே வந்து, தம்பி நாளைக்கு அப்புறம் வேறு ஷூட்டிங் போனால் கையா முயான்னு கற்றுவாங்க தம்பிங்க, ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் தம்பி அப்படின்வாங்க. ஸோ எங்களுக்கு வந்து எங்களுக்கு லிட்டரலாக ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக ஷூட்டிங் நடக்க வேண்டிய டைமில் ஷூட்டிங்கும் நடந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ஹாப்பினிங்காக இருந்துச்சு. உண்மையிலே சொல்லணுன்னா படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி இவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் திரும்ப இந்த செட்டுக்கு போக முடியாதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம், ஏன்னா இவங்க எல்லாருமே இது முடிஞ்சிருச்சுன்னா எல்லோரும் அடுத்தடுத்து போயிடுவாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது சார் இல்லை சார், அப்படி இல்லை சார், எல்லா படத்துக்குமே ஆடியன்ஸோடைய சப்போர்ட் இருந்துட்டு தான் சார் இருக்குது. நமக்கு இப்போ நம்ம பார்க்குற எல்லா படங்களையுமே ஒரு எல்லாருக்குமே ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான படமாக இருந்தால் அது என்ன ஜானராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க சார். நான் பர்சனலாக அதை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, ஒரே மாதிரி பண்ணிகிட்ருக்கோமே, நம்ம வேறு மாதிரி ஒன்று பண்ணாதானே நம்மளை நாளை பின்ன வேறு கதைகளுக்கு யோசிக்க கூட தோணும் டேரக்டர்ஸுக்குன்றது தான். எல்லா வரவேற்புமே நல்லாவே இருக்குது சார் எல்லாருக்கிட்டையும். ரொம்ப சந்தோஷம் சார். அவங்க நேற்று நைட் அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. நாங்கள் தேவி தேட்டரில் போய் படம் பார்த்தோம். அது ஆடியன்ஸ் கிட்டேருந்து அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தோன்னே ரொம்ப எமோஷ்னலாக அழுதுட்டாங்க 2 பேரும். ஸோ அது ஒரு பையனாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அவங்கள அப்படி ஹாப்பியாக ஆக்கி பார்க்குறது. சார் இல்லை சார், நல்லா நடிச்சிட்டு இருக்கணும், நல்ல படம் கொடுத்துட்டு இருக்கணும். உயரமே அவர் எதிர்பார்க்கறது. ஆமாம் சார், நான் உண்மையிலே எக்ஸ்பெக்டே பண்ணல சார். இது ரொம்ப எனக்கு இப்படி ரிசீவ் பண்ணுவாங்க படத்தை நான் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் சார். பட் வந்து இவ்வளோ ரிசீவ் பண்ணி எனக்கு விசில் அடிக்கிறாங்கன்றலாம் எனக்கு நம்பவே முடியல சார். நான் இன்னும் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதெல்லாம் புதுசாக இருக்குது. இல்லை சார், என்டர்டெயின் பண்ணணும் சார், அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த டே என்னவாக இருந்தாலும் ஆடியன்ஸை ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணணும், அவங்கள நல்லா சிரிக்க வச்சு பயங்கரமாக என்ஜாய் பண்ண வைக்கணுன்றது தான் மெயின் மோட்டிவ். சார் எனக்கு உண்மையில் ஐடியாவே கிடையாது. நான் மெயினாக நடிக்கணும்னு தான் சார் இதை பண்ணேன். ஸோ வந்து நான் அடுத்த ப்ராக்ரஸ் இந்த நடிக்கிறதா தான் சார் இருக்கும். நான் அடுத்து டைரக்ட் பண்ணுறது என்ன ஐடியா எல்லாமே கொஞ்சம் இனிமேல் தான் இதுவாக இருக்கும். ஆமாம், நான்லாம் வரமாட்டேன் சார். எங்கள் அப்பா வந்தது அவருக்கு இல்லை சார், ஏன் சார் அதெல்லாம் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார். வந்து இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். எனக்கு எங்கள் அப்பா அவருடைய லைஃபே வேறு சார், என்னுடைய லைஃபே வேறு. அவர் பார்த்து வாழ்ந்த வாழ்க்கையும் எதுவுமே வேறு. ஸோ அதனால் பட் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி
3rd டே படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி படத்தோட புக்கிங்ஸ் கூட அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே எங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்க, எல்லாத்தையுமே காமிச்சாங்க. நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். இது வந்து எங்களால் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. பார்க்காதவங்க ஃப்ரீ டைம் இருந்தால் ப்ளீஸ் எங்கள் படத்தை வந்து பாருங்கள். டெஃபினட்டாக உங்களை என்டர்டெயின் பண்ணுவோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் எல்லாரையும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப 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 நன்றி. இந்த டீமே உங்களுக்கு எல்லாருக்கும் எப்போவுமே கிரேட்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.